நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முருகா, திருச்செந்தூர் வேலவா, ஞான பண்டிதா, ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் நல்லா இருக்கணும். தாய் குலத்துக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. சரி, அப்படியே போய் மீனாட்சி முகத்தில் கண்ணு முடிச்சிட வேண்டியதான். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. மீனாட்சி உன்முகம் தெரிகிறது. சாம்பிராணி புகை போட்டிருக்காங்க. இதுல மட்டும் நம்ம மீனாட்சியை பார்த்தா பாரதி ராஜா படத்துல வர ஏஞ்சல பார்த்த மாதிரில இருக்கும். பாத்துடா. என்ன சத்த? என்ன ஆச்சா? கரண்டி நிறைய கங்கு கொண்டு வந்திருக்கேன், பாத்து வர மாட்டியா? பாத்து வரணுமா? கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படி பார்க்க முடியும்? கண்ணை மூடி இருக்கியா? எதுக்கு மூடி இருக்க? என்னத்த எப்படி கேட்டுட்டீங்க? நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து முழிச்சா மீனாட்சி முகத்துல தானே முழிக்கிறேன். இங்க வர அவசரத்துல சட்டப்பாக்கையில இந்த மீனாட்சி போட்டோவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் இங்க மீனாட்சியை நேர்ல போய் பார்த்து அவ முகத்துல முழிச்சுக்கலான்னு அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். டேய், ரொம்ப ஓவரா தெரியல. என் கைய பிடிச்சு அப்படியே மீனாட்சி ரூமுக்கு கூட்டு போனீங்கன்னா உங்க தயவால மீனாட்சி முகத்துல முழிச்சுப்பேன். நீ இப்ப அவ ரூமுக்கு போனாலும் அவ முகத்துல முழிக்க முடியாதுடா. ஏன்? ஏன்னா அவ ரூம்ல இல்ல. குளிக்க போயிருக்காளாத்த? அவ காலையிலே கிளம்பி மதுரைக்கு செமினாருக்கு போயிருக்கா. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். இருக்காதே. ஏன்டா இருக்காது? எப்பதான் கிளம்பி போனா? இப்பதான் ஒரு 2 நிமிஷம் முன்னால. தெரு முக்குக்கு தான் போயிருப்பா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் எப்படியாவது மீனாட்சியை பார்த்தே ஆகணுமே. யாராவது வண்டி வச்சாதான் மீனாட்சி பார்க்க கூட்டிட்டு போங்களேன். கடவுளே, என்ன ஏன் இப்படி ஒரு அவளை நிலைமையில உண்டாக்கி இருக்க? டேய், உதவங்க போற படவா, கண்ணத்தரடா. நோ அத்தை, என்னால முடியாது. சரி, அப்ப வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ இப்படியே தெரி. நான் கிளம்புறேன். அத்தை அத்தை அத்தை, என்னடா? ப்ளீஸ் அத்தை, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். என்ன உதவி? வீட்ல மீனாட்சி போட்டோ இருக்கா? இல்ல. இல்லையா? அது எப்படி ஒரு போட்டோ கூட இல்லாம இருக்கும்? டேய், ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு. அது கூட அவ குழந்தையா இருக்கிறப்போ எடுத்த போட்டோ. அப்ப அதையாச்சும் காட்டுங்க. அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு அவ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. ஏன்ட்ட? அதெல்லாம் அப்படிதான். ஆஹா, நல்ல போட்டோவா இருக்கும் போலியே. டேய், இப்ப நீ கண்ணை திறக்க போறியா இல்லையா? முடியாது, முடியவே முடியாது. 20 வருஷ பழக்கத்தை பட்டுன்னு மாத்தினா என்னால எப்படி மாத்த முடியும்? என் மேல உங்களுக்கு இறக்கமே வரலையா? இந்த அவளையோட கண்ணை திறந்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அத்தை அத்தை அத்தை. சரி சரி இரு, என்னோட மொபைல்ல அவ போட்டோ இருக்கு, காமிக்கிறேன். கண்ணை தர. நன்றி தே, நன்றி தே. நன்றி. இந்தா பாரு. ஊதா 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 கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு நாத்தலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நாத்தலாம் போடணும். டேய், என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஊதா கலர் ரிப்பனா? ஒரே ஒரு நிமிஷம் தே, என்னோட போன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறேன். என்னமோ நீ அவளை கட்டிக்க போற மாதிரி இவ்ளோ ஃபீல் குடுக்குற. ஆமா, கட்டிக்க போறோம் தான். இதுல உங்களுக்கு டவுட் அத்த? மீனாட்சி என் சொந்த மாமா மக, எனக்கு இல்லாத உரிமையா? பாருடா, என்னமோ மீனாட்சி உனக்கு மட்டும் தான் மாமா மகங்கிற மாதிரி பேசுற. அப்புறம் என்ன தவிர வேற யார் இருக்கா? ஏன் இல்லாம? உன் கூட சம உரிமையோட போட்டி போட 3 பேர் இருக்காங்க, தெரியும்ல? 3 பேரா? அது யாரு? உன் சித்தி ரம்யாவுக்கு பிறந்த ட்வின்ஸ் திருப்பதியும் திருத்தணியும் இருக்கானுங்கல்ல. அப்ப கூட 2 பேர் தானே வருது. இன்னொருத்தன் யாரு? இன்னொருத்தன் என் தம்பி மகன், கனடாவுல இருக்கான். அவனுக்கு ஒரு வகையில மீனாட்சி அத்தை மக, இன்னொரு வகையில மாமா மக, தெரியும்ல? டேய், எதுக்குடா சிரிக்கிற? அத்த, திருத்தணி திருப்பதி இவங்க 2 பேரும் ஏன் தம்பிங்க. அவங்கள அசால்ட்டா நானே டீல் பண்ணிக்குவேன். அந்த கனடாக்காரனை யார் டீல் பண்ண போறான்னு தெரியும்ல? யாரு? வேற யாரு? என் மாமா, உங்கள் கணவர். அத்த, 20 வருஷமா சாப்பிட்டா மீனாட்சி பவன்ல தான் சாப்பிடுறேன், கும்பிட்டா மீனாட்சி அம்மன் கோயில தான் கும்பிடுறேன். இவ்வளவு ஏன்? உடம்பு சரியில்லைனா கூட மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி போய் தான் டாக்டரை பாக்குறேன்.
இப்படி மீனாட்சி என் வாழ்க்கையில ஒன்னோட ஒன்னா கலந்துட்டா அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுத்துருவோமா? இந்தாங்க பிடிங்க. வரேன். ஏங்க ஏங்க எங்க இந்த மனுஷன் சாப்பிட கூட வராம எங்க போனாரு? ஏங்க காலங்காத்தால பேப்பர் எடுத்துட்டு உட்காந்தா போதுமே, உலகத்தையே மறந்து போயிட வேண்டியதுதான். பேப்பர் மடிப்பு கலையமா அப்படியே இருக்கு. எங்க போனார் அவரு? என்னங்க ஏங்க ஏங்க என்னங்க உங்களை தாங்க. என்னம்மா? பேப்பருங்க. அப்படி வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். என்னங்க சூடா டிஃபன் ரெடியா இருக்குங்க, எந்திரிச்சு சாப்பிட வாங்க. இல்ல வேணாம், எனக்கு பசி இல்லை. நீ சாப்பிட்டு எடுத்து வை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுக்கிறேன். என்னம்மா? நானும் உங்களை கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதுலயும் பிடிப்பு இல்லாம நீங்க இருக்கீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. சாரதா, எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் எதுலயுமே பிடிப்பு இல்லாம இருக்கீங்க? அது ஒரு மாதிரியா தனிமையா ஃபீல் பண்றேன் சாரதா. என்னங்க சொல்றீங்க? சரவணனும் மீனாட்சியும் கூட இல்ல, சக்தியும் கல்லிடக்குறிச்சிக்கு போயிட்டான். அதான் வாழ்க்கையில ஒரு சின்ன வெற்றிடம் வந்த மாதிரி ஃபீல் பண்றேன். ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு பிடிப்புன்றது என்னம்மா? மக, மருமக, பேரன், பேத்தின்னு எல்லாரும் நம்ம குடும்பத்தோட இருக்கிறது தானே. அதான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு பிடிப்புன்றது என்னம்மா? மக, மருமக, பேரன், பேத்தின்னு எல்லாரும் நம்ம குடும்பத்தோட இருக்கிறது தானே. அதான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் நான். நீங்க சொல்றது சரிதாங்க. உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல தெரியுதுங்க, எனக்கு அப்படி சொல்ல தெரியலங்க. ஆனா நானும் இத மனசுல நினைச்சுக்கிட்டு தினம் புழுங்கிட்டே தாங்க இருக்கேங்க. இந்த சக்தி சரவணனாவது ஒரு போனை போட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் இல்ல? அவனும் நம்மள இப்படி மறந்துட்டானுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? அவனுக்கு எங்கம்மா நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இருக்க போது? அவனுக்கு அவன் காதலை பத்தியும் மீனாட்சியை பத்தியும் நினைக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். இவன் இல்லம்மா, உலகத்துல லவ் பண்றவங்க எல்லாரும் இப்படிதாம்மா இருக்காங்க. நீ வேணா பாரு, அடுத்து அவன் லவ்ல பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா குயோ முயோ தாத்தா பாட்டின்னு அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துருவான். வரணுங்க, அவன் லவ்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரணுங்க. அப்ப தாத்தா பாட்டின்னு ஓடி வரணுங்க. ஏய், நீ என்ன நீ ஒரு பேச்சுக்கு பிரச்சனை வந்தா ஓடியாருவான்னு சொன்னா அதே ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற? பின்னங்க சாரதா, பிரச்சனை தான் வரணும்னு இல்ல, மனசுல உண்மையான அன்போட அவனை பார்க்கணும்னு நினைச்சாலே அவன் டான்னு கண்ணு முன்னால வந்து நிப்பான். ஏங்க அப்போ நாம இத்தனை நாளா உண்மையான அன்போட நினைக்கலையாங்க? அப்படி இல்லம்மா, ஏதோ மனசுல நினைச்சா மட்டும் பத்தாது இல்ல. அப்புறம் கண்ணை மூடி நினைச்சு ஒரு மந்திரத்தை சொல்லணும், அப்பதான் அவன் நேர்ல வருவான். என்னது மந்திரமா? என்ன மந்திரங்க? நல்லா கண்ணை மூடி நல்லா கண்ண மூடி சரவணனை மனசுல நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டேங்க. கண்ணை மூடுன்னு சொன்னல, மூடிக்கிட்டேங்க. அண்டாக்கா அகம் அபுக்கா அபுகம் சரவணா வந்துடு சீசேம்னு சொல்லுமா, அவன் உன் கண்ணு முன்னால வந்து நிப்பான். நிஜமாவாங்க?
கண்ணை மூடி ட்ரை பண்ணுன்னு சொல்றேன்ல, அப்பதான் என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்க. சேகரா எகிரு. சரவணா, சரவணா. ஐயோ, மந்திரம் மறந்து போச்சே. சரி, மனசுல ஞாபகம் இருக்கிறத சொல்லுவோம். சரவணா, சரவணா. அஹம் அண்டாக்கா புஹும் அபு காக்கா சீசே வந்துரு சரவணா. வந்துரு சரவணா. ஏங்க, என்னங்க? ஐயோ, சரவணா வந்துட்டாங்க, வாங்கங்க. ஏங்க, ஏங்க, நம்ம சரவணா வந்துட்டாங்க. சாரதா, நான் உன்னை டைம் பாஸ்க்கு கலாய்ச்சா நீ என்ன திருப்பி கலாய்க்கிறியா? கேடி பகர்டி நீ. ஐயோ, மந்திரத்தை சொல்லி கண்ணை திறந்த உடனே சரவண முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கலாய்க்காதேன்னு சொல்றேன்ல. தாத்தா, யாரு மிமிக்ரிலாம் பண்ற நீ? யாருக்கிட்ட? கொஞ்சம் அங்க பாருங்க. ஆ, ஆ. சரவணா, பாட்டி எப்படி இருக்க பாட்டி? என்ன பாட்டி இழைச்சு போயிட்ட? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் தாத்தா, சொத்துக்கு வா, 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 வா. முத்தாக, சொத்துக்கு Thank you so much, தாத்தா. சொத்தாக. சரவணா, சரவணா, என்னப்பா திடீர்னு? உங்க 2 பேரும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நம்ம சரவணா மத்தவங்க மாதிரி லவ் வந்தா மறக்கிறவன் இல்லங்க. நம்மள தேடி வந்துட்டான் பாருங்க. ஏங்க, உங்க மந்திரம் பலிச்சிடுச்சுங்க. என் மந்திரம் இல்ல, உன் அன்பு பலிச்சிடுச்சு. சரவணா, ரூம் போ. சரி தாத்தா, சரி பாட்டி. சண்முகா கந்தா கடம்பா. என்னடா மாப்ள, திடீர்னு இந்த கோயிலுக்கெல்லாம் வர சொல்லி ஃபோன் பண்ணிருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான்டா. அது தெரியுது, என்ன காரணம் அது சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, ஐஸ்வர்யா இந்த கோயிலுக்கு 4 மணிக்கு வரதா ஒரு தகவல். அதான் இங்கே வந்தேன். சரி, தனியாக வெயிட் பண்ண போர் அடிக்குமேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஏண்டா உங்க போருக்கு நாங்க டைம் பாஸா? ஆமாம். ஆமா, சிஸ்டர் கோயிலுக்கு வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்பரசு வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அங்கம்மா. ஆமா, அவங்க தான் சின்னம்மா கூட கோயிலுக்கு போகிறதா மல்லிகை கடையில் நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஓ அதான் வந்தேன். பாத்து மாப்ள, அவ பக்கத்து வீட்டு கிளவி பேரு கூட சின்னம்மா தான். ம். கடைசி அது கூட கோயிலுக்கு வந்துட போகுது. டேய், அப்புறம் மாப்ள, செங்கோட்டை மைனரு என்ன சொல்ற? அப்படி யாரு? வேட்டையன் மாப்ள, வேட்டையன். டேய், நல்ல மூடில் இருக்கும்போது எதுக்குடா திடீர்னு அவனை பற்றி பேசுகிற? என்ன மாப்ள திடீர்னு இப்படி சொல்லுத? டேய், திடீர்லாம் ஒன்றும் அப்படி சொல்ல. ஆ, அவனை ஒரு அத்தை மகனை பார்க்கும்போது ஓகே, ம், ஆனால் மற்றபடி அவனை ஒன்றும் பெருசாலாம் எனக்கு பிடிக்காது. அவன் பேசுறத பார்த்துருக்கே நீ? அப்படியே வார்த்தையில் தேன் ஒழுகிற மாதிரி பேசுவான், ஆனால் மனசுலேருந்து பேசுகிற மாதிரி இருக்காது. அவனை கண்டாலே கடுப்பு தாண்டா வருது. அன்னைக்கு என்னவோ வயல்ல வச்சு மாலையெல்லாம் போடும்போது ஈன்னு சந்தோஷமா ஈன்னு விழிச்சுக்கிட்டு வாங்கினேன். ம், வாங்கினேன். சரி, எதுக்கு ஊருக்காரங்க முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தேன். டேய், நீயே சொல்லு, எவனா ஒருத்தன் ஆள் உயர மாலையை வாங்கிட்டு விருந்தாளியே வருவானா? அவன் எதுக்கோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஐஸ் வைக்கணும்னு பார்க்குறான்டா. அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க வேணா மயங்குவாங்க, ஆனால் நான் மயங்க மாட்டேன். ஏன் மாப்ள, ஒருவேளை நம்ம மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானோ? இல்ல அதனால கூட உங்க வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் ஐஸ் வைக்கலாம் இல்லையா? அவனாவது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறது, அது ஆ? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மாப்ள. இங்க தானே? தேங்க்யூ ஜிகிடி. டேய் மாப்ள, பாத்தியாடா, ஏன் அவனுக்கு லிஃப்ட் வாங்குறதுக்கு ஆம்பளே கிடைக்க மாட்டாங்களா? ஆத்தா மாரியாத்தா,
இன்னைக்கு கோயிலுக்கு பெண்கள் கூட்டமா வரணுமா தாயே? ஐ மச்சான், மச்சான், என் தெய்வ மச்சான். என்ன மச்சான் கோயில் பக்கம்லாம்? ஆ பிடிச்ச சனியெல்லாம் போகணும்னா கோயிலுக்கு வந்து கரகத்தை சுற்றணும்னாங்க, அதுக்கு தான் வந்தோம். ஓஹோ, நான் கூட வேற மாதிரில நினைச்சேன். என்ன நினைச்ச? ஏன் மச்சான், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்கால நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயில், அதுல 2 வாலிபர்கள் வெயிட்டிங். இப்படி ஒரு காட்சியை பார்த்தா சந்தேகம் வராம வேற என்ன வரும்? என்ன சந்தேகம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மஞ்சாதாவணி கட்டிட்டு ஒரு அழகான பொண்ணு விளக்கு போட வரணுமே. வராங்களா? ஹலோ பாஸ், நாங்கள் உண்மையாகவே சாமி கும்பிட தான் வந்தோம். அது நம்ம மச்சான் வாயில இருந்து வர மாட்டேங்குதே. உங்க ஆள் யாருன்னு மாப்பிள்ளைக்கு முதலே காமிச்சிருங்க. ஏன்னா உங்க ஆளு நமக்கு தங்கச்சி முறை வேணும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். பெருமாள், நீ தேவையில்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்க. ஏய், மாப்பிள்ளை கிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான் கூச்சம்? உனக்கும் எனக்கும் என்னைக்குமே ஒத்து வராது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் கிட்ட வராத, நீ தள்ளியே இரு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரன். ஆளுயிர மாலைய போட்டதுல ஆளு கவுந்துட்டான்னு தப்பு கணக்கு போட்டிய வேட்டையா? வைத்தி விக்கெட்டு போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா தேடம் பேர் நாட் அவுட் கொடுத்துட்டாரு. என்ன பண்றது? முயற்சி உடையார் இயல்ச்சி அடையார். மனச தளரோடாத வேட்டையா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது? நேத்து சாயங்காலம் 2, இன்னைக்கு காலையில 2, போக 6 இருக்கணுமே. எப்படி ஒண்ணு குறைஞ்சது? ஒரே அமானுஷ்யமா இருக்கே. இன்னும் நம்ம பத்த வைக்கவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி வாசனை வருது? நம்ம பிடிக்கும் போது தெரிய மாட்டேங்குது, மத்தவங்க பிடிச்சா ரொம்ப கப்படிக்குது. சரவணா, ஐயோ தாத்தா, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒண்ணுல தாத்தா, சும்மாதான். நீ ரெகுலரா ஸ்மோக் பண்ண மாட்டிய. கனடால இருக்கும்போது குளிர் தாங்கலன்னு அப்பப்போ என் பாக்கெட்ல இருந்து 1-2 சுடுவேன். அது எனக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணுல தாத்தா, ஐ ஃபெல் போர்ட், அதான் ட்ரை பண்ணேன். ஓ, வேற ஒண்ணும் இல்லையே? நோ தாத்தா, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஓகே. தாத்தா, நான் வரும்போது பாட்டி ஏதோ சொன்னாங்களே, என்னது? எதை பத்தி பா கேக்குற நீ? சரவணன் மத்தவங்க மாதிரி இல்ல, லவ் பண்ணணும்னு மறக்கல, நம்மளை தேடி வந்தான்னு சொன்னாங்களே, என்ன தாத்தா அது? அதுவா? என்ன தாத்தா? அது ஒண்ணும் இல்லப்பா. நீ கொஞ்ச நாளா எங்க கூட டச்ல இல்லாம இருந்தியா? அதான் லவ் வந்ததுமே எங்களை மறந்துட்ட. அடுத்து லவ்ல ஏதாவது பிரச்சனை வந்தாதான் எங்களை தேடிட்டு வருவேன்னு பேசிட்டு இருந்தோம். நீ கரெக்டா வந்தியா? ஆனா எனக்கு தெரியாதா அதுல ஒரு சின்ன சேஞ்சுன்னு? நீ லவ்ல பிரச்சனைன்னு வரல, எங்க மேல இருக்கிற பாசத்துல வந்திருக்கிற. என்னையா அமைதியாயிட்ட? நானும் மத்தவங்கள மாதிரி சராசரியான ஒரு ஆள் தான் தாத்தா. என்ன சொல்லுகிறாய்? நானும் லவ் வந்ததும் உங்களெல்லாம் மறந்துட்டேன் தாத்தா. நானும் உங்களை பாசத்துல பார்க்க வரல, என் லவ்ல ப்ராப்ளம் வந்ததுனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஐம் ஃபீலிங் ரியலி கில்ட்டி. ஐ ஆம் ரியலி சாரி தாத்தா. சரவணா, என்னையா நீ இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். மீனாட்சி உன்னை வேணான்னு விட்டாளா? அப்பதான் என் மாமா சரவண பெருமாளை வர சொல்லியிருக்கேன்.
உங்க 2 பேர்ல யாரை நான் அதிகமா விரும்புறீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ரேக்லா ரேஸ், அப்புறம் இந்த காளை அடக்குறது, முக்கியமா இந்த ஒரிஜினல் கல்ல தூக்குறது, இதுலலாம் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலலாம் எங்க மாமா கில்லி. பை தி பை, ஹூஸ் திஸ் வெளியூர் கைஸ்? அது அவங்க நம்ம வீட்ல தங்கி இருக்க கெஸ்ட் மாமா. பார்க்க ஒஸ்டா இருக்காங்க. ஏன்பா சரவணா, இது ஒரு பிரச்சனைனான்னு அவ்வளவு தூரத்துல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிற? எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நீ இப்படிதான் அசால்ட்டா எடுத்து பண்ணு. அடப்போடா, நீ இப்பதாண்டா அங்கேயே இருந்து தூள் கிளப்பி இருக்கணும், உன் மாச காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு பைய தூக்கிட்டு இப்படி ஓடியாந்துட்ட வந்துட்டா அதெல்லாம் சரியாயிடுமா? உனக்கு தெரியாது தாத்தா, அவன் எவ்வளவு சீன் போடுறான் உனக்கு தெரியுமா? டேய், லோக்கல் செங்கோட்டக்காரனே அவ்வளவு சீனை போட்டா நீ கனடால பிறந்தவன் எவ்வளவு சீனை போடணும்? சரவணா, ஒரு கதையில ஹீரோன்னு ஒருத்தன் இருந்தா வில்லன்னு ஒருத்தன் வரந்தாப்பா செய்வான். ஓ தாத்தா, எல்லா பிரச்சனையும் தாண்டி ஹீரோயினை எப்படி கைய பிடிக்கிறோன்றதுல தான்ப்பா ஒரு லவ் ஸ்டோரியுடைய சுவாரஸ்யமே இருக்கு. எம்ஜிஆருடைய சக்சஸே நம்பியோர்ன்ற வில்லனை எப்படி அடிச்சு காலி பண்றாருன்றதுல தான். காம்படிஷன் களத்துல இறங்கி எதிராளிய காலி பண்றத விட்டுட்டு இப்படி கண் காணாம ஓடி வந்து விட்டாயே சரவணா. இத பார்பா, தனியா ஓடுறத விட 4 பேர் ஓடும்போது ஃபர்ஸ்ட் வர்றதுல தான்டா கிக்கே இருக்குது. அதுதான் ரியல் ஹீரோயிசம். Cheer up, young man. நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற? அடிக்கு அடி, உதைக்கு உத, பிராண்டிக்கு தண்ணி, ரம்முக்கு கோலா. குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வர தாத்தா? மீனாட்சி மாம மகனை இறக்குனா இல்ல, நீ அதே மாதிரி மாமன் மகளை இறக்கு. எனக்கு எங்க மாமா மகளு? மாமன் மகள் இல்லைன்னா என்னப்பா, மக மாதிரி இருக்கிற யாரையாவது சப்ஸ்டிடியூட்டா இறக்கி விடு. நீ யார சொல்ற? எனக்கு சுத்தமா புரியலையே. ஓ பிரியா பிரியா, என் பிரியா பிரியா. பிரியாவா? அவ எப்படி தாத்தா? நான் முதல்ல காம்படிஷன் போறேன், ஊருக்கு என் கூட வானா வருவாள என்ன? காம்படிஷன் சொன்னாதான் சரவணா வரமாட்டா. அதை நீ ஏன் சொல்லுகிறாய் தாத்தா? ஏதோ கவாசகி சதாசோதோ சிவாசகி, புரிஞ்சுக்கோ. மொக்க போட ஆரம்பிச்சிட்டாரு. போ, நான் என்னதான் செய்யறது? பெரியாவே களத்துல இறக்கி விடுறா. ஆட்டம் சோறு பிடிக்குதா இல்லையான்னு பாரு. என்கிட்ட மோதாத, நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காத, நான் சூராதி சூரனடா.